காஃபி காஃபி வேணுமான்னு கேட்டேன். உன் கையால போட்ட காஃபியை நான் வேணான்னு எப்படி சொல்லுவேன்? அப்படியே காஃபி வித் மல்லிகா. பேஷ் பேஷ், ரொம்ப நல்லா இருக்கு. ஒரு நல்ல பாய் ஃப்ரெண்ட்ஸா நம்ம கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஹெல்ப் பண்ணணும். இந்த புடவைய மல்லிகா வரத்துக்குள்ள மச்சி வைப்போம். அப்பா முருகா சாமி, பொம்பளை எப்படிதான் புடவை முடிக்கிறோம்? இம்மா பெருசா இருக்குது. இட்ஸ் ரியலி மெடிக்கல் மிராக்கிளியா? எப்படிதான் முடிக்கிறதுன்னு தெரியலையே. இதுதான் இப்போ லேட்டஸ்ட் பேஷன். காப்பி போட போனலையே இன்னும் காணோம். மல்லி 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 மல்லி, என்னாச்சு மல்லி? மல்லி 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 இங்க பாரு. மல்லி இங்க பாரு. மல்லி என்னாச்சு மல்லி? மல்லி 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 இங்க பாருமா. மல்லி மல்லி இங்க பாரு. மல்லி இங்க பாரு. எந்திரி எந்திரி, மெதுவா மெதுவா. என்னமாச்சே? என்ன மல்லி? மல்லி டாக்டர், என்னால் இந்த தலைவலி தாங்க முடியல. அடிக்கடி மயக்கம் வேற வருது. பிரெயின் டியூமர் பேஷண்ட்டுக்கு தலைவலி மயக்கம் வர்றதெல்லாம் ரொம்ப காமன் தாமா. பார்வை மங்கலாகும், திடீர்னு பிளாக் அவுட் ஆன மாதிரி கண்ணை இருட்டிக்கிட்டு மயக்கம் வரும். திஸ் இஸ் யூஷுவல். அதுவும் இல்லாமல் உங்கள் தலையில் இருக்கிற கட்டி அட்வான்ஸ் ஸ்டேஜில் இருக்கிறதுனால பெயின் இருக்க தான் செய்யும். டாக்டர், இதுக்கு ட்ரீட்மெண்ட்டே கிடையாதா? பெயின் கண்ட்ரோலே பண்ண முடியாதா? ட்ரீட்மெண்ட் இருக்குமா, அதை உங்களால் அஃபோர்ட் பண்ண முடியுமா? அப்படின்னா ஒரு இன்ஜெக்ஷனோட காஸ்ட் 50,000 rupees ஆகும். வாரத்துக்கு ஒன்றுன்னு தலையில் 4 வாரம் 4 இன்ஜெக்ஷன் போட வேண்டி வரும். அப்படி இன்ஜெக்ஷன் எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களோட பெயின் கண்ட்ரோல் ஆகும். உங்களால் இந்த ட்ரீட்மெண்ட் எடுத்துக்க முடியுமா? இல்லை டாக்டர், எனக்கு அவ்வளோ வசதி இல்லை. தேங்க்யூ. மல்லி, நீ ஓவரா பண்ணுகிற. என்ன பிரச்சனை? சொல்ற பச்சு கேட்க மாட்டேங்கிற. இந்த மாதிரி தான் சரிப்பட்டு வராது. வா, நீ டாக்டர் போலாம். வா. இல்லை, நான் ஏற்கனவே டாக்டரை போய் பார்த்துட்டேன். எப்போ? இன்னிக்கா? ஏன் என்னடா சொல்ல? இல்ல, நீங்க பிஸியா இருப்பீங்க, எதுக்கு டிஸ்டர்ப் பண்ணணும்னு தான். ஏய் லூசா நீ? என்னது டிஸ்டர்ப்? உன்னை டாக்டர் கூட்டு போறதோட இது இன்னும் முக்கியமான வேலை. பிஸியா பிஸி. சரில, வர வர எல்லாம் நீயா பண்ணுகிற. எல்லாத்தோட டாக்டர் என்ன சொன்னாங்க? காலையில ஒரு மாத்திரை கொடுத்தாங்க, அது போட்ட மயக்கம் வரும்னு சொன்னாங்க. அப்படியா? சரி, சரியாயிடும்ல. முன்னை விட இப்போ நல்ல முன்னேற்றம் இருக்கா.
கூடிய சீக்கிரம் கியூர் ஆயிடும்னு சொன்னாங்க. இனிமே எந்த பிரச்சனையும் இருக்காதுன்னு சொன்னாங்க. எங்க ரொம்ப தலைவலிக்குது, நான் போய் கொஞ்ச நேரம் படுக்கட்டா? சரி சரி போ போ. அடிக்கடி தலைவலி வந்துனே இருக்குது, மயக்கம் வேற போட்டு கொண்டாரா? நான் என்ன புரியலையே. புவனா, புவனா எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன் மேடம். நீங்க எப்படி இருக்கீங்க? என்னடி மேடம்னு கூப்பிடுற? கல்பனான உரிமையோட கூப்பிட வேண்டியதானே? என்ன அமைதியா இருக்கா? இல்ல மேடம், நான் கல்பனான்னு தான் கூப்பிட்டு இருந்தேன். நீங்க தான் தேவி கிட்ட என்ன மேடம்னு கூப்பிட சொல்லி ஆர்டர் போட்டீங்களாமே. ஆமா போனா, நான் இல்லைன்னு சொல்லல. நீ, நான், தேவி 3 பேரும் எவ்வளவு க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளவு பர்சனல் விஷயங்கள் எல்லாம் ஷேர் பண்ணிருக்கோம். ஆனா நீ நினைக்கிற மாதிரி அந்த பழைய கல்பனா நான் இல்ல. இப்போ நான் இப்ப நிறைய மாறிட்டேன். தெரியும். எப்படி தெரியும்? சார் சொன்னாங்க. என்ன சொன்னாரு? பொதுவா வீட்ல நடக்கிற எந்த விஷயத்தையும் சார் கடையில பேச மாட்டாரு. ஆனா கடந்த 1 வாரமா உன்னை பத்தி மட்டும்தான் என்கிட்டயும் ராஜகோபால் சார் கிட்டயும் ரொம்ப பெருமையா பேசிட்டு இருக்காரு. அப்படியா? என்ன சொன்னாரு? நீ ரொம்ப பொறுமையா நடந்துக்கிற, ரொம்ப பெருந்தன்மையாவும் நடந்துக்கிறேன்னு சொன்னாரு. முன்னாடி எல்லாம் வீட்டுக்கு போறதுக்கே சாருக்கு பிடிக்காதான். ஆபீஸ் ஒர்க் முடிஞ்சதும் இங்கே இருந்துடலான்னு தோணுமா. ஆனா இப்பெல்லாம் எப்பதான் வீட்டுக்கு போக போறோம்னு தோணுதான். காலையில இங்க வந்ததுமே வேலையை கூட பார்க்காம அப்படியே கிளம்பி வீட்டுக்கு போகணும் போல இருக்குன்னு சொல்றாரு. கேக்குறதுக்கே ரொம்ப சந்தோஷமா இருக்கு மேடம். புவனா, சரி சரி, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு கல்பனா. நீ இப்படி மாறுவன்னு நான் கண்டிப்பா நினைச்சு கூட பார்க்கல. சார் முகத்துல உண்மையான சந்தோஷத்தை பார்க்கும்போது எங்களுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? எப்பவும் இப்படியே இருந்திரு கல்பனா. அதுதான் லட்சுமி அன்கோ குடும்பத்துக்கு நல்லது. கல்பனா, நான் உனக்கு கேட்கட்டுமா? என்ன? நீ மாறிட்டேன்னு சார் சொன்னாரு. அப்ப நீ சார் கிட்ட எல்லா உண்மையும் சொல்லிட்டியா? என்ன சொல்ற? நான் எதை பத்தி கேக்குறேன்னு உனக்கு தெரியலையா? தேவி எல்லாத்தையும் என்கிட்ட சொல்லிட்டா. இல்ல போனா, நான் அவர்கிட்ட எந்த உண்மையும் சொல்லல. நானும் நடந்த உண்மை எல்லாத்தையும் சொல்லி அவர்கிட்ட மன்னிப்பு கேட்கணும்னு தான் நினைக்கிறேன். ஆனா எனக்கு அதுக்கான தைரியம் வர மாட்டேங்குது. ஏன் இப்படி சொல்ற கல்பனா? நீ முழுசா மாறிட்டேன்னு சார் நம்புறாரு. இந்த நேரத்துல நடந்த எல்லா உண்மையும் சொல்லி மன்னிப்பு கேட்கறதா நல்லது. நீ ஏன் அதை பத்தி ஒரு நிமிஷம் யோசிக்க கூடாது? எப்படி போனா நான் அவர்கிட்ட போய் உண்மையை சொல்லுவேன்? நான் ஏதாவது சின்ன தப்பு பண்ணியிருந்தா கூட பரவாயில்ல, வெளிப்படையா சொல்லி மன்னிப்பு கேட்டுடலாம். ஆனா அவர்கிட்டயே போய் நீங்க என்ன கெடுக்கவே இல்ல, நான் உங்க மேல வீண் பழியதான் சுமத்தினேன், உங்களை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக தான் நான் அப்படி சொன்னேன்னு எப்படி சொல்லுவேன்? அது மட்டும் இல்லாம நான் இப்போ கர்ப்பமா இருக்கேன்னு நினைச்சு அவரு ரொம்ப சந்தோஷமா இருக்காரு. என்னையும் குழந்தையையும் நல்லா பாத்துக்கணும்னு ஒவ்வொன்னையும் பார்த்து பார்த்து செய்யறாரு. இந்த நேரத்துல நான் அவர்கிட்ட போய் உண்மையிலேயே நான் ஒன்னும் கர்ப்பமா இல்ல, உங்ககிட்ட கர்ப்பமா இருக்கேன்னு போய் தான் சொன்னேன்னு எப்படி நான் சொல்ல முடியும்? சத்தியமா எனக்கு அந்த தைரியம் வர மாட்டேங்குது போனா. ஒருவேளை நான் எல்லா உண்மையும் அவர்கிட்ட சொல்லி அவர் என்ன மன்னிச்சிட்டா சரி. ஆனா அதுவே நான் பண்ண தப்புக்காக என்ன வீட்டை விட்டு அனுப்பிட்டாருன்னா நான் என்னடி பண்றது? அப்புறம் நான் எங்க போவேன்?
அவர் இல்லாம எனக்கு வாழ்க்கையே இல்ல. அவருக்காக தான் நான் எல்லா தப்பும் பண்ணேன். இப்போ அவருக்காக தான் திரும்பவும் நான் நல்லவளா மாறினதும். ஆனா இந்த உண்மையை சொல்றது மூலமா அவரை நான் இழந்துருவேனோன்னு எனக்கு ரொம்ப பயமா இருக்குடி. இப்படி ஒரு சூழ்நிலையில அவர்கிட்ட உண்மையை சொல்லவும் முடியாம சொல்லாம இருக்கவும் முடியாம நான் தவிச்சிட்டு இருக்கேன்டி. இதெல்லாம் எனக்கு புரியுது. ஆனா ஏதாவது ஒரு சந்தர்ப்பம் பார்த்து உண்மையை சொல்றதுதான் பெட்டர் கல்பனா. பின்னாடி அவர் தெரிஞ்சுக்கிறத விட நீயே போய் சொல்லிடுறதா நல்லது. நீயா சொல்லி அவருக்கு தெரியறப்போ அவர் மன்னிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குல்ல. ஆனா அது அவரே தெரிஞ்சுக்கிட்டாருன்னா அதுக்கு கூட வாய்ப்பே இல்லை கல்பனா. நான் சொல்றத கொஞ்சம் யோசிச்சு பாரு. புரியுது போனா. போனா சொல்லு. அப்பப்போ வீட்டுக்கு வந்துட்டு போ. சரி. நான் உங்க முதலாளியோட வைஃப் கல்பனா இல்ல, இன்னும் பழைய ஃப்ரெண்டு கல்பனா தான். நீ இப்படி பேசுறத கேட்கவே எனக்கு ரொம்ப ஆச்சரியமாவும் சந்தோஷமாவும் இருக்குடி. சரி கல்பனா, நான் சொன்னதை கொஞ்சம் யோசிச்சு பாரு என்ன. நான் அப்புறமா கூப்பிடுறேன். ஓகே, வச்சிடறேன் கல்பனா. ஐயோ, நம்ம பேசினதை கேட்டிருப்பாரோ, எல்லா விஷயமும் தெரிஞ்சிருக்குமோ? அப்போ இது நாள் வரைக்கும் சொன்னதெல்லாம் போய் அப்படிதானே? எவ்வளவு தைரியம் இருந்திருந்தா இந்த மாதிரி ஒரு விஷயம் இங்க நடந்திருக்கும். இத்தனை நாள் நான் சும்மா இருந்துட்டேன். ஆனா இத நான் சும்மா விட போறதா இல்ல. எனக்கு வர கோவத்துக்கு அப்படியே. இல்லங்க, நான் தெரியாம பண்ணிட்டேன். நான் வேணும்னு பண்ணலங்க. கல்பனா, என்னாச்சு? இல்ல எப்படி பயந்துட்டு இருக்க நீ? இல்ல, நீங்க ரொம்ப கோவமா என்ன திட்டுறீங்க. ஐயோ, நான் போன்ல பேசிட்டு இருக்கேன் கல்பனா. போன்லயா? ஆமா, போன்ல தான் பேசிட்டு இருக்கேன். ராஜகோபால் கிட்ட ஆபீஸ் விஷயமா ப்ளூடூத்ல பேசிட்டு இருக்கேன். போதுமா? ராஜகோபால், இந்த விஷயத்தை நான் சும்மா விட போறது இல்ல. அந்த நரசிம்மனையும் ஜேம்ஸையும் நான் சாக் பண்ணதுதான். அவங்கள உண்டு இல்லைன்னு பண்ணாம விட போறது இல்ல. ஆமாமா. சரி, நான் வீட்டுக்கு வந்துட்டேன், அப்புறமா பேசுறேன். ஓகேவா? ஏய், நான் போன்ல பேசுறது கூட தெரியாம ஏன் இப்படி டென்ஷன் ஆயிட்டு இருக்க? ஆமா, நீ ஏன் இப்படி இவ்வளோ ரெகுலரா டென்ஷன் ஆயிட்டே இருக்க? சரி, ரிலாக்ஸா இருமா. வா, உள்ள வா. அம்மா. கல்பனா, இங்க வா. உட்காருமா, உட்காரு. ஆபீஸ்ல இருந்து கிளம்பின உடனே உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கணும்னு யோசிச்சுட்டு இருந்தேன். என்னது? ஆமா, இப்போ உனக்கு எத்தனாவது மாசம் ஆகுது? என்னம்மா, எத்தனை மாசம் ஆகுதுன்னு கேட்டேன். 3 மாசம் முடிஞ்சு 4வது மாசம் ஆரம்பிக்க போகுது. ஓ, 4 மாசம் ஆக போதா? ஆமாங்க. ஏன் கேக்குறீங்க? 4 மாசம் ஆக போகுதுன்னு சொல்ற. ஆனா உன் வயிறு மாசமா இருக்கிற ஒரு பொண்ணு வயிறு மாதிரியே தெரியலையே. ஏன்? இல்ல, இன்னைக்கு என் காலேஜ் மேட் ஒருத்தன் கடைக்கு வந்திருந்தான் கல்பனா. அவனோட ஒய்ஃப் கூட பிரெக்னெண்டா தான் இருக்காங்க. அவங்களும் 4 மாசம் தான் சொன்னாங்க. ஆனா அவங்க வயிறு எவ்வளவு பெருசா இருந்துச்சு தெரியுமா? என் ஃப்ரெண்டு அவங்கள கையை பிடிச்சு கூட்டிட்டு வரத பார்க்கவே அவ்வளவு அழகா சந்தோஷமா இருந்துச்சு. ஆமா, உனக்கு மட்டும் ஏன் வயிறு வளராம இருக்கு? அப்படின்னா நம்ம குழந்தை வீக்கா இருக்கானா? வளர்ச்சி கம்மியா இருக்கா? அப்படிலாம் இருக்காதுங்க. இல்ல, பொதுவா எத்தனை மாசத்துல வயிறு பெருசாகும்? அது 4வது 5வது மாசத்துல வயிறு பெருசாகும்னு சொல்லுவாங்க. அப்போ கூடிய சீக்கிரத்துல உனக்கும் வயிறு வளர்ந்துரும்ல? ஆமா, வளரும். எனக்கு ரொம்ப ஆசையா இருக்கு கல்பனா. என்னது? இல்ல, இந்த சினிமாலாம் காட்டுவாங்கல்ல, கர்ப்பமா இருக்கிற ஹீரோயின்லாம் வயித்தை புடிச்சுக்கிட்டு நடக்க முடியாம அப்படியே நடந்து போவாங்கல்ல, அதே மாதிரி நீயும் நடந்து போகணும்.
அதை பார்த்துட்டு நான் உன்னை கை தாங்கல புடிச்சு கூட்டிட்டு போகணும்னு எனக்கு ரொம்ப ஆசையா இருக்கு கல்பனா. ஒரு நிமிஷம் எந்திரிச்சு நில்ல. எதுக்கு? எந்திரிச்சு நில்லு. கிட்ட வா. வான்னு சொல்றேன்ல. என்னாச்சுங்க? ஒண்ணுல என் ஃப்ரெண்டு சொன்னா 3வது மாசம் 4வது மாசத்துல இருந்து வயித்துல இருக்கிற குழந்தையோட ஹார்ட் பீட் கேக்குமா. அவன் டெய்லி கேக்குறானாமா. என்னையும் கேட்க சொன்னா. கேட்கறதுக்கு ரொம்ப கியூட்டா இருக்கும்னு சொன்னா. நானும் வயித்துல காதை வச்சு குழந்தையோட ஹார்ட் பீட்டை கேட்கட்டுமா? என்னம்மா ஏன் ஒரு மாதிரி டல்லா இருக்கு? இல்லங்க, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. காதை வச்சு கேட்கட்டுமான்னு கேட்டேன். எதுக்குங்க? இருக்கட்டும்ங்க. ஏய், ஆசையா கேட்கட்டுமான்னு கேக்குறேன். ஏன் வேண்டாங்கிற? இல்லங்க. ஏய், வாங்கற. இல்ல வேண்டாங்க. ஐயோ, நம்ம சொன்ன பொய்ய கண்டுபிடிச்சிருவாரோ கடவுளே. கல்பனா, ஹார்ட் பீட் கேக்குது. ஐயோ, லேப்டாப்னு எவ்வளவு கியூட்டா கேக்குது தெரியுமா? சான்ஸே இல்ல கல்பனா. டேய் குட்டி பையா, அப்பா உன்னோட ஹார்ட் பீட்டை கேட்டுட்டேன்டா. ஃபர்ஸ்ட் டைமா கேக்குறேன். ஏங்க, எதுக்குங்க அழறீங்க? சச்ச, நான் அழல கல்பனா. ஆனந்த கண்ணீர்னு சொல்லுவாங்கல்ல, அதான் இது. என் குழந்தையோட ஹார்ட் பீட்டை கேட்கும்போது எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? இங்க பாரு, கையெல்லாம் எப்படி சிலிர்த்துருச்சு பாரு. ஐயோ, எவ்வளவு கியூட்டா இருக்கு தெரியுமா? ஹலோ. சொல்லுங்க. ஆமா ஆமா ஆமா. நாளைக்கு ஏர்லி மார்னிங் புக் பண்ணிடுங்க. இல்ல இல்ல இல்ல, பிசினஸ் கிளாஸ் வேண்டாம், எக்கானமியே ஓகே. ஓகே, தேங்க்யூ. கல்பனா, உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். சொல்லுங்க. இந்த பினான்ஸ் அரேஞ்ச் பண்ற விஷயமா நான் கல்கத்தா போறேன். ஒர்க் முடிஞ்சதும் ஒரு 2-3 டேஸ்ல ரிட்டர்ன் ஆயிடுவேன். ஓகே தானே? நான் இல்லாம தனியா மேனேஜ் பண்ண முடியும்ல? நான் பாத்துக்கிறேங்க. தனியா இருக்கேன்னு சொல்லி கவலைப்படாத. சிங்கக்குட்டி மாதிரி ஒருத்தனை உங்ககிட்ட விட்டுட்டு போறேன். 24 மணி நேரமும் உன்னை பத்திரமா பார்த்துப்பான். சரியா? சரி, நான் போய் ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு வந்துட்டுமா? ஐயோ, லேப்டாப்னு எவ்வளவு கியூட்டா கேக்குது தெரியுமா? சான்ஸே இல்ல கல்பனா. 4 மாசம் ஆக போகுதுன்னு சொல்ற. ஆனா உன் வயிறு மாசமா இருக்கிற ஒரு பொண்ணு வயிறு மாதிரியே தெரியலையே. கல்பனா, ஹார்ட் பீட் கேக்குது. என்ன மன்னிச்சிடுங்க. நான் தப்பு பண்ணிட்டு இருக்கேன். நான் இன்னமும் முழுசா நல்லவள மாறல. உங்களை நான் ஏமாத்திட்டு தான் இருக்கேன். இந்த குற்ற உணர்ச்சி என்னை கொல்லுதுங்க. உண்மையை சொன்னா நீங்க என்ன வெறுத்துருவீங்களோன்னு பயமா இருக்கு. நான் பண்றது தப்புதான். என்ன மன்னிச்சிடுங்க. காலங்காலத்துல முக்கியமான ஆளை பார்க்கணும், நீ கூட்டிட்டு வந்துட்டீங்க. யாரு இந்த பிளேடி ஃபூலு? காலங்காலத்துல இங்க வந்து தேடு கத்துனா இருக்கிறது. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. இப்ப வரப்போற ஆளை மட்டும் நீங்க பாத்தீங்க, அப்படியே ஷாக் ஆயிடுவீங்க. ஷாக்கார அளவுக்கு வந்து ஈபில வேலை செய்யறாங்களா? ஐயோ, பூரிச்சு போயிடுவீங்க அப்படிங்கறது அப்படி சொன்னேன். புளிச்சி போடணும் நக்கன்றாவிய போ. யாருங்க வர போட்டு அப்படியே? கொஞ்சம் வெயிட் பண்ணுங்களேன், வந்துருவாங்க. ஐயா முருகா, மருதமலை மாமணியே முருகையா. ஏங்க வாங்க வாங்க.
நான் சொன்ன முக்கியமான ஆள் வந்துட்டாங்க பாருங்க. எங்க அங்க ஹாய் மாப்ள, குட் மார்னிங். இந்தா ஐ அம் கமிங். வரேன். இந்த கருவாப்பையில பாக்கிறதுக்கு 10 கிலோமீட்டர் சேலட்ல குறைச்சு கூட்டு வந்தீங்க. ஐயோ எதுக்கு இப்ப அவசரப்படுறீங்க? சொல்றேன் இருங்க. ஹாய் பஞ்சு. ஹாய் வேதாஜி. ஹாய் நாகாஜி. நினைச்சேன். தேங்க் யூ ஜி. எல்லாரும் வந்துட்டாங்களா? யா ஆல் அரைவ்ட் வெரி வெரி சேஃப்லி வேதாஜி. எல்லாரையும் கடத்தி டெம்போல போட்டு லாக் பண்ணிட்டு வந்திருக்க வேதாஜி. நீங்க ஊன்னு ஒரு வார்த்தை சொன்னீங்கன்னா லாக்க ஓபன் பண்ணி அம்பிட்டு பேரையும் கீழே இறக்கிடுவேன். சூப்பர் வெரி குட். இந்த ரேம்ப் வாக்ல வர மாதிரி ஒவ்வொருத்தரையா வர சொல்லுங்க. கன்ஃபார்ம் வேதாஜி. இதோ வந்துடுறேன். என்ன நடக்குதுங்க? ஏங்க யாரையும் இவன் கத்தி கூட்டு வந்தா நீங்க யாரை வர சொல்றீங்க? என்ன மேட்ரு? அது வந்து இப்போ இங்க வர போறது வேற யாரும் இல்லைங்க, உங்க தேன்மொழி தான். தேன்மொழியா? என்ன சொல்றீங்க? புரியல. அதான் அன்னைக்கு ரூம்ல நம்ம பேசும்போது தேன்மொழியை பார்த்த பிறகுதான் வாழ்க்கையில அடுத்த கட்டத்தை நோக்கி அடியெடுத்து வைப்பேன்னு சொன்னீங்கல்ல. ஆமா. நீங்க வாழ்க்கையில அடுத்த கட்டத்தை நோக்கி போகணுங்கிறதுக்காக நாங்களே உங்க தேன்மொழிய தேடி கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வந்திருக்கோம். இல்ல ஆக்சுவலா நீ என்ன சொல்ல வரீங்க புரியல. நீங்க சொன்ன ஏரியால அதே காலகட்டத்துல வாழ்ந்த மொத்த தேன்மொழியும் நாங்க கஷ்டப்பட்டு தேடி கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வந்திருக்கோம். நீங்க அவங்க எல்லாரையும் பார்த்து உங்க தேன்மொழி யாருன்னு கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா அவங்கள பத்தி நீங்க தெரிஞ்சுக்கலாம். என்ன மாப்ள, எல்லா தென்மொழியும் வர சொல்லிட்டா? ஐயோ பரதேசி பயலே செருப்போலி ஏட்டி வாங்க நீ போ. தேன்மொழி தான் கப்சா மேட்டர்னு தெரியல. அப்புறம் ஏன்டா சொன்ன மாப்ள, ஆனா வேதாஜி தான் லேட்டஸ்ட் கரன்சியா தர்றேன்னு சொன்னாங்க. அதனாலதான் எல்லாத்தையும் சட்டை பண்ணி கூட்டு வந்தேன் மாப்ள. என்னாச்சு? ஒண்ணு இல்ல, சும்மா. அதாவது இப்ப தேன்மொழி எப்படி இருப்பான்னு சொல்லி மாப்பிள்ளை கேட்டுக்கிட்டு இருக்கான். அவ்வளவு ஆர்வமா இருக்கா என் செல்லக்குட்டி. ஓ பஞ்சு, வேற என்ன சொல்லுங்க வேதாஜி. தேன்மொழிய வர சொல்லலாமா? ஆமா ஆமா, அதுக்கு தானே நம்ம எல்லாம் வந்திருக்கோம். நான் கோர்ட்டு தவாலி மாதிரி ஒவ்வொருத்தரையா கூப்பிடுறேன். மாப்பிள்ளைய அவனுக்கு பிடிச்ச தேன்மொழிய செலக்ட் பண்ணிக்கிட்டோம். எது? இல்ல அவனோட தேன்மொழி யாருங்கிறத அவனே பாத்துக்கிட்டோம். வர சொல்லுங்க. தேன்மொழி நம்பர் 1, தேன்மொழி நம்பர் 1, தேன்மொழி நம்பர் 1.